ஹலோ ஷோல் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நியூ ஸ்டாக்கோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னடா அன்பாக்சிங் பண்ணாமல் தூக்கி பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ வந்து உடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றதுக்கு அவசரத்தில் பார்த்துட்டேன். ஆனால் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிலே. ஸோ அதனால் வந்து மீன் இருக்குமா இருக்காதான்றத பயத்திலேயே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஃபாக இருந்தது. ஸோ குவாலிட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சன்னாஸ் வந்து கலிக்குலா அண்ட் கார்பி 2மே எடுத்திருக்கேன். ஸோ 2மே குவாலிட்டி வைஸ் தரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. அதனால் வந்து கலரு எல்லாமே டல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நானும் உங்களுக்கு பிடிச்சி காட்டலான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒன்றே ஒன்று கிடச்சிது. அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அவ்வளோதான். அண்ட் இந்த மீனை வந்து நான் குவாரண்டைன் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தடவையும் இந்த ஸ்டாக் அப்டேட் வீடியோ போடும்போது இந்த மீனை வந்து குவாரண்டைன் டேங்கில் போட்டு வச்சு உங்களுக்கு நான் இது எப்படிலாம் குவாரண்டைன் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஏன் நான் காட்டுறேன்னா, நான் வந்து இந்த மீன் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மீன் என்னென்ன மாதிரிலாம் கண்டிஷன் ஆகி உங்கள்கிட்ட வருது, உங்கள் கையில் இது வந்து ரீச் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அதை போடுறேன். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து கார்பிஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 2 மிக்ஸ் உள்ளே இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து லைட் ஆன் பண்ணுறபோது கொஞ்சம் பயந்து ஓடிடுறானுங்க. பட் ஒரு சிலர்லாம் வந்து லைட் ஆன் பண்ணும்போது பக்கத்தில் வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மீன் உடனே லைட்டுக்கு பழக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்குவேன். ஸோ அதனால் வந்து அதுக்குன்னே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் எப்போவுமே கொஞ்சம் இருட்டான பிளேஸில் தான் வச்சுப்பேன். ஏன்னா இந்த மீன்கள்லாம் வந்து கேப்டிவ் ப்ரீட் பண்ணது கிடையாது. இது எல்லாமே வந்து வைல்ட் கேட்ச்சு. அதனால் வந்து நம்ம டேங்குக்கு அடாப்ட் ஆக ஸோ கொஞ்சம் அதுக்கு டைம் வேணும். அண்ட் பாருங்கள் குவாலிட்டி வைஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு மீனும். அண்ட் எல்லாத்தோட ஃபின்னும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தடவை நான் எடுத்த குவாலிட்டி எனக்கு. அண்ட் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மீன் எடுக்க போகும்போது என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்னையும் சொல்லுங்கள், நானும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு 6 சன்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு ஸ்டுவார்ட்டியில். ஸோ அவர் வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி என்கிட்ட முன்னாடியே போட்டு அதுக்கான ரிஸ்க் என்னான்றதெல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு 6 சன்னாவை கொடுத்து விட்டேன். ஸோ அந்த சம்பவம் என்னான்றதை நான் போக போக உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஸோ வந்து இப்போ எடுத்த குவாலிட்டியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் நவ் நான் டேங்க்கில் போட்டிருக்கேன். ஸோ லைட்டு அடித்து காட்டுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்தேன்னா எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. ஸோ லைட்டாக அடித்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு டேங்க் அப்டேட்டை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அண்ட் ஷோல் இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கெலர்த்தீஸை வந்து ப்ரீடிங்க்கு போட்டிருக்கேன். ஸோ செமி அடல்ட் அண்டு அடல்ட்லாம் இதில் இல்லை, முக்கால்வாசி செமி அடல்ட் சைஸ் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களை வந்து ஒன்றா வச்சு வளர்த்திட்ருக்கேன். ப்ரீடிங் பேராக ஏதோ ஒன்று ஆகுன்ற ஒரு ஹோப்பில் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுக்கு வந்து ப்ரீடிங் பேர் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்லலாம் வந்து அந்த ரெட்டு டிப்பு அண்ட் டெய்லெலாம் அந்த ரெட் ரிங்கு அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த மீன் கிட்ட. அண்ட் கலர் வேறு லெவலில் இருக்குது ப்ளூ கலரில். ஆக்சுவலி வந்து பாடியிலே வந்து ப்ளூ வருது. ஸோ நமக்கு கொஞ்சம் இங்கே சில்லுன்னு இருக்குல்ல இப்போது, அதனால் பாடியிலே அந்த ப்ளூ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பாடி கலர் வந்து இது இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாக்லேட் ப்ரௌனில் இருக்கணும் கலரு பாடி. அண்ட் அதோடய பெட்ரோஃபின்ஸ் இருக்குது பாருங்கள், அதோட கை அதில் வந்து ரிங்காக இருக்கும் நல்லா வளையமாக. ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் அண்ட் இந்த மாதிரி வச்சுருக்கனால அவ்வளோ தெரியல. ஸோ இதுக்கு பக்காவாக டேங்க் செட்டப்லாம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இதில் ஏதோ ஒரு பேர் செட் ஆகிடணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதில் வந்து செட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இது ஒரு ப்ரீடிங் வீடியோவே போட்டுடலாம். ஏன்னா எனக்கு இந்த மீன் ப்ரீட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அண்ட் நான் வளர்த்ததுலேயே ஃபஸ்ட்டு ட்ராப் ஸ்னேக்கடுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மீன் தான். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மீனை வளர்த்தும் போதே எனக்கு ட்ராப் ஸ்னேக்கட் மேலே தனி பிரியமே வந்துடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன். ஸோ ஏதோ ஒன்று பாண்ட் ஆகுதா இல்லையான்னு தான் பார்த்துட்ருக்கேன் தினமும். பட் சூன் பாண்ட் ஆகிடும். பட் இப்போ செமி அடல்ட்டில் இருக்குது. இப்போ நல்லா சாஃப்ட் நல்லா குலுக்கு முழுக்குன்னு இருக்கிறானுங்க. எனக்கு அதான் வேணும். ஏன்னா அப்போ தான் மீன் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும் அண்ட் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் சைஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டயட் போட்டு ஸ்லிம் ஆகிடுவேன். ஸோ குட்டியாக இருக்கிறனால நல்லா ஃபுட்டை போட்டு கொழுக்கு முழுக்குன்னு வளர்த்திடுவேன். நல்லா சைஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்லிம் ஆகிடுவேன். இது பாருங்கள், இதுதான் நல்லா சைஸான ஒரு மீன். அண்ட் ஷோல் இன்னொரு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2மே அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபீமேல் மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. மெயில் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இப்போ ஃபீமேலோட கவுண்ட் ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. முன்னாடிலாம் ஃபீமேல் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது. இப்போ ஃபீமேல் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டிருக்கு. ஆனால் ஃபீமேல் மட்டும் குடுத்துட்ருக்கேன். அதனால தான் கண்ட மணிக்கு நிறைய பேருக்கு ஃபீமேல் தான் தேவைப்படுது. ஏன்னா இந்த மீனில் அதுதான் டிமாண்டே. மெயிலோட ஃபீமேல் தான் இந்த மீனில் டிமாண்டே. ஸோ ஷோல் இப்போ நம்ம வந்து டே 2 பார்க்குறோம். ஸோ டே 2 தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டெட்ராசைக்கிளின் போட்டிருக்கனால டேங்க்கில் கொஞ்சம் தண்ணி ரெட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும். போக போக அது வந்து ரெட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டே 2 இது. டே 3, டே 4, டே 5லாம் இன்னும் வரும். பட் ஃபிஷ்ஷோட கண்டிஷனை பொறுத்து தான் எனக்கு அது எத்தனை நாள் வரைக்கும் இழுக்கணுன்றது இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் 2 நாள்லேயே முடிச்சிருவேன், இல்லாட்டி 3 நாளில் முடிச்சிருவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த குவாரண்டைன் வந்து நான் 3 நாள்லேயே முடிச்சிட போகிறேன். ஏன்னா ஃபிஷ்ஷும் வந்து இப்போவே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அண்டு இப்போவே என் கூட நல்லா லைட் அடித்தா வச்சுக்கோங்க, பயந்து ஓடுற மீன் இப்போ லைட் அடித்தா என்கிட்ட வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அப்பப்போ நான் வந்து டேங்க் பக்கத்தில் போயிட்டு அப்பப்போ லைட் அடிப்பேன். என்கிட்ட வா, நான் எதுவும் ஆபத்தான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபீடிங் வந்து 1, 2 போட்டேன் நைட்டு. சின்னதாக சிக்கனாட்டு ஒரு 3 பீஸ் போட்டேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க. ஸோ போட்ட உடனே வெறி ஆகிட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் சந்தோஷமாயிட்டேன். ஸோ வந்து சிக்கன் ஃபீடும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குன்னு உடனே தூக்கி சைடில் போட்டுற மாட்டேன். எல்லோரும் எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் போடுவேன். ஸோ நம்மக்கிட்ட லிமிட்டட் பீசஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டுவார்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்களுக்கு வந்து பை பண்ணலாம். அண்டு லைவ் ஃப்ரோசன், அதுக்கப்புறம் மீட் சம்மந்தமாக சிக்கன் ஆட்டு இல்லை சிக்கனோட மீட்டு இதெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ வந்து பெல்லட் வந்து நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். பட் இது பெல்லட் எடுக்கும், ஆனால் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் பெல்லட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ யாருக்கா மீனுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் சென்னா கிளர்ச்சியை கேட்டுறாதீங்க. அது வந்து நான் ப்ரீடிங் ப்ராசஸில் வச்சுருக்கேன். எனக்கு அது வந்து கேப்டிவ் ப்ரீட் பண்ணி அதை சேல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதை வந்து பண்ணலாம். அண்ட் ஷோல் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எண்டிங்கில். அது என்னன்னா, என் கூட சேர்ந்து ப்ரீ புக்கிங் மாதிரி ஒரு 6 பீஸ் ஒருத்தர் எடுத்திருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6 ஃபிஷ்ஷஸ் கொடுத்தேன். அதில் ஒரு 2 மீன், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அங்கே பாருங்கள் ஹக் பண்ணுது பாருங்கள். அதுக்கான அர்த்தம் நம்ம பாண்ட் ஆகிட்டோம். ஒரு பாண்டிங் பேர் அவர்கிட்ட வந்துருச்சு. ஸோ என்கிட்ட வந்து ஸ்டாக் எடுக்கும்போது எந்துலேருந்து 6 பீசஸை கொடுத்தேன். ஸோ அவர் வந்து ப்ரீ புக்கிங்காக முன்னாடியே போட்டு 6 பீசஸ் வேணும் அண்ட் பாண்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அதேற்ற மாதிரியே கைட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட ஒரு பாண்டட் பேர்ஸ் 2 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் எடுக்கலாம். என்னென்னா ரிஸ்க் இதில் இருக்குது. ஸோ என்னென்னா ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற சைஸ் கிடைக்காம போகும். அந்த மாதிரி அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, ஓகேங்களா. அண்டு வந்து ப்ரைஸ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். பட் ரீட்டெயிலோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் 6 பீஸ் எடுக்கும்போது. அண்டு வந்து தரமான குவாலிட்டி ஸ்டுவார்ட்டி தான் இப்போகிட்ட இருக்குது. ஸோ தரமான குவாலிட்டி பேர் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ப்ரீடிங் பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ அதை வந்து கைட் பண்ணி தான் இருக்கேன். ஃப்யூச்சரில் அதோட ப்ரீடிங் வீடியோவே நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ ஷோர் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். யாருக்கா ஸ்டுவார்ட்டி நமக்கு தேவைன்னா வந்து பை பண்ணுங்கள். See you next video. Bye bye, sure.